ஒரு ஊரில் ஒரு மிகச்சிறந்த சிற்பி இருந்தான். அவன் வடிக்கிற அத்தனை சிலைகளும் ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். அதில் எது சிலை, எது உயிருள்ள மனுஷன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவனுடைய கலைநயம் ரொம்ப திறமையானது. உலகமே அவனோட திறமையை பார்த்து வியந்து பாராட்டுது, கொண்டாடுது. ஒரு நாள் அவன் கனவுல யமதர்மராஜா வந்து சொல்கிறாரு, அடுத்த 10வது நாள் உன்னோட உயிர் பிரிய போகுது, நீ அதுக்கு தயாராகிரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சிற்பிக்கு மரண பயம் வந்துடுது. தான் எப்படியாவது இந்த மரணத்திலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு திட்டம் போடுறான். அடுத்த 9 நாளுமே அவன் சாப்பிடலை, தூங்கலை, எதுவுமே பண்ணாமல் 9 சிலைகளை தத்ரூபமாக அவன் செதுக்கிறான். அந்த 9 சிலைகளும் அவனுடைய சிலைகள். அவனை மாதிரியே இருக்கிற ஒரு 9 சிலைகளை எந்த வித வித்தியாசமும் இல்லாமல் அவன் செதுக்கிறான். 10வது நாள் யமதர்மராஜா வராரு. அந்த 9 சிலைகளுக்கு நடுவில் இவனும் உட்காந்துக்கிறான். அப்போ அவர் வந்து பார்த்துட்டு இந்த சிற்பியோட திறமையை பார்த்து அவர் ஸ்தம்பித்து போய் நிற்கிறாரு. ஏன்னா அத்தனை சிலைகளும் ஒரே மாதிரி இருக்குது, எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, தத்ரூபமாக இருக்குது. இதில் யார் அவன் கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு அந்த சிலைகள் இருக்குது. அப்போ அவர் சரி ஓகே நம்ம வந்து இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. இந்த சிற்பிக்கு முன்னாடி நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் கிளம்பி போகும்போது திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை தோணுது. திரும்பி மறுபடியும் வந்து அந்த சிலைகளை உத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ ஒரு மிகச்சிறந்த கலைஞன் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனாலும் உன்கிட்டையும் ஒரு சின்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக சிரிக்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த சிற்பியால் தாங்கிக்கவே முடியல. என்னோட கலையில் குறையா, என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு ஆவேசமாக எந்திரிச்சு வந்து சிற்பி அந்த யமதர்மராஜா முன்னாடி நிற்கிறான். அப்போ யமதர்மராஜா சொல்கிறாரு, உன்னோட கலையில் எந்த குறையும் இல்லை, ஆனால் உன்னோட குறையே இந்த ஆணவம் தான் அப்படின்னு சொல்லி அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனாராம்.